இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம். நீலகிரியில் வாடிக்கையாளருக்கு விநியோகம் செய்யப்பட்ட ஆவின் பால் பாக்கெட்டில் பிளாஸ்டிக் துண்டு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வில்லியம், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் முழுவதும் 94 பால் கொள்முதல் மையங்கள் ஆவின் நிறுவனத்தால் செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்முதல் நிலையங்களில் நாள்தோறும் சுமார் 20,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 6,000 முதல் 8,000 லிட்டர் வரை அந்தந்த பகுதிகளில் ஆவின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மீதமுள்ள பால் ஆவின் நிறுவனத்திற்கே கொண்டு வரப்பட்டு அதனை பதப்படுத்தி மீண்டும் அதை விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் உதகை அருகே உள்ள பாலடா பகுதியில் ஆவின் நிறுவன பால் வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் பால் பாக்கெட்டில் ஏதேனும் ஒரு சிறிய பொருள் மிதப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அந்த பாலை திறக்காமல் உடனடியாக பால் வாங்கிய இடத்துக்கே மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து மாற்று பாலை வாங்கி சென்றுள்ளார். இது தொடர்பாக அந்த பால் பாக்கெட்டுடன் ஆவின் நிறுவனத்திற்கு சென்ற சிலர் ஆவின் பொது மேலாளர் ஜெயராமன் முன்னிலையில் அதனை சோதனை செய்தனர். அப்போது ஆவின் பால் பாக்கெட்டில் சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக இந்த பிளாஸ்டிக் பொருள் இங்கிருந்து வந்ததா அல்லது கோவையிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ஆவின் பால் நிலையத்திலிருந்து வந்ததா என்று தற்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இருப்பினும் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நடக்காது எனவும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் ஆவின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆவின் பாலிலேயே பிளாஸ்டிக் துண்டுகள் இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வில்லியம். இதயம் காக்கும் 2 ஆண்டுகள். ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர், தஞ்சாவூர். சர்வதேச தரம், சாதாரண கட்டணம்.